அந்த வந்து மீன் ஹாய், ரொம்ப நாளுக்கு அப்புறம் ராட்ரியில் வச்சு மீன் பிடிக்க வந்திருக்கோம். நம்ம மீன் அடிக்க வந்த ஸ்பாட்டில் 1 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். எத்தனை மீன் பிடிக்கலாம்னு பார்த்துட்டு பிடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு அங்கேயும் இங்கேயே பிடிக்கலாம் போல. அந்த ஒட்டலான மீன் நிற்கும். அந்த ஒட்டலாம் நிற்கும். எடுத்துகிட்டு போட்டு பார்ப்போம். ரிசல்ட் அன்றைக்கி அதெல்லாம் அவனை லைவ் கேட்ச் பண்ணிட்டேன். அப்படித்தான் இருக்கணும். அருமையா ஆகலை போதும். எனக்கு உள்ள தூண்டுதாயா இருக்கு. இது தமிழன் தமிழில் இது வர சொல்லிவிடாங்க அப்படிங்கிறியா? பன்னீர் பிகினர் பார்க்கலாம். என்னை பார்க்கணும். எனக்கு என்ன மாதிரியா பார்த்தேன். இழுக்க வெளியில் வரல. இது சரியாக வராது. காடால் தூக்கி இழுத்து எறிஞ்சிரும். இழுத்து இந்த பாட்டில் திட்டுறதுக்கு ஆள் வர மாட்டாங்க. ஒன்றுக்கு ஆள் வர மாட்டாங்க. இதுவும் அதே மாதிரி தான். யோசிக்கல, டம்பார்னு வந்து வச்சு விட்டுருது. மீன் ஒரு சின்ன சைஸு தான். தாமரையில் மீன் ஒரு நல்லா தெரியுமேடா. அந்த வந்து மீன் லாக்கான ஒரு தூண்டு அப்போ கூட இன்னைக்கு
காய்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வெயில்ல எல்லாம் நீ மீன் பிடிக்க முடியாது. நம்ம பார்த்து அந்த ஸ்பாட்ல ஒரு 3 மீன் அடித்தோம். அப்புறம் அந்த இடத்துல மீன் அடிக்கலை. அப்புறம் நாங்களும் அதுலேருந்து ஒரு 15-20 கிலோமீட்டருக்கு ட்ராவல் பண்ணி போய் பார்த்து இந்த மீன் கிடைக்குது. சரி, ஒரு நாளைக்கு மீன் பிடிக்க போயிட்டு ஒரு ஆள் இல்லை, 2 பேர் மீன் பிடிக்க வந்தா அவர் ஒட்டி இருக்கு, நான் ஒரு மீன் பிடிக்கிட்டேன். வீடியோ அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.